இருந்த மான் காட்டினுள் சிக்கிக் கொண்டது. அது ஓடி ஆடி திரிந்து வந்த பாதையை மறந்தது. பயந்து போய் அங்கும் இங்குமாக ஓடி பாதையை தேடியது. அது கண்ணில் தெரிந்த பாதை வழியே நடக்கத் தொடங்கியது. சிறிது தூரம் சென்ற பின்னர் பாதை தெளிவாக தெரியவில்லை. ஆகையால் ஒரு மரத்தில் ஏறி நின்று பார்த்தால் சரியான பாதை எங்கே இருக்கிறது என தெரிந்து விடும் என எண்ணி அங்கே அருகில் இருந்த ஒரு மரத்தில் மெல்ல மெல்ல ஏறியது. அந்த மரத்தின் ஒரு கிளைக்கு ஏறிச் சென்று கிளையில் நின்று கொண்டு அங்கிருந்து சுற்றி பார்த்தது. சுற்றி பார்க்கும் போது மான் இனங்கள் மேய்ந்து விட்டு சென்ற பாதையை கண்டுபிடித்து விட்டது. மான் இனங்கள் சென்ற பாதையை கண்டுபிடித்ததும் தவறிய மானிற்கு மனதிற்குள் இருந்த குழப்பம் நீங்கியது. மகிழ்ச்சியுடன் மரத்தில் இருந்து கீழே இறங்க முயற்சி செய்தது. ஆனால் பாதையை கண்டுபிடிக்க மான் அங்கும் இங்கும் என சுற்றி சுற்றி தலையை அசைத்ததில் மானின் நீளமான பலமான கொம்பு மரத்தின் வேறொரு கிளையில் சுற்றி கொண்டது. கொம்பு சுற்றி கொண்டதால் மானால்